ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஆல்ரெடி கண்டிப்பாக தமிழ்லேயே பார்த்து உங்களுக்கு ஒரு கெஸிங் இருக்கும். ஸோ நம்ம ஜாஹூ டேரிஸில் இது வரைக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரெசார்ட்ஸ், ஹோட்டல்ஸ் அண்ட் புதுசாக நிறைய இடங்களை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா, என்னுடைய ரெகுலர் ரூட், அதாவது நான் டெய்லி வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு போகக்கூடிய ரெகுலர் ரூட்டை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஸோ வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகக்கூடிய ரூட்டில் என்ன பெருசாக இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போகிற ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 25 கிலோமீட்டர்ஸ். அப் அண்ட் டவுன் கால்குலேட் பண்ணும்போது 50 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ 50 கிலோமீட்டர்ஸ்ன்றது சென்னையோடைய 50% ஏரியாஸ் வந்து கவர் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ எந்த மாதிரி இருக்க போகுதுன்னா, வீட்டிலேருந்து கிளம்பிட்டு ஆஃபீஸ் வரைக்கும் போகிற ரூட்டில் போகிற வழியில் என்னெல்லாம் இருக்கோ அதுலேயும் இருக்கக்கூடிய ஸ்பெஷல்ஸ் அண்ட் எனக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய பர்சனல் கனெக்ட் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டே போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது ரைடு கிளம்பலாம். நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிறது விருகம்பாக்கம்லேருந்து. விருகம்பாக்கம் டு பெருங்குடி வரைக்கும் நம்ம இப்போ வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது காளியம்மன் கோயில் ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட் வந்து கார்காட் ரோட்லேருந்து சிஎம்பிடியை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய ரோடு. இந்த ரோட்டில் தான் வந்து நம்ம சென்னையோடைய ஃபேமஸான ஒரு இடமான கோயம்பேடு மார்க்கெட் வந்து இருக்குது. ஸோ காலையில் ஒரு 6 o'clock பிஃபோர்லாம் வந்தீங்கன்னா இந்த ரோடு ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். ஏர்லி மார்னிங் ஒரு 3 o'clock அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய வண்டிங்க வந்து பார்த்துட்டு இருக்க முடியும். கோயம்பேடு மார்க்கெட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த ரோடு எப்போவுமே ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ரோடுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ரோட்லேயும் வந்துட்டு மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோடை வந்து கொஞ்சம் அகலப்படுத்திட்டு நிறைய ஒர்க்ஸ் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது இந்த ரோடும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஆர்காட் ரோடு. இந்த ரோடு வந்து நுங்கம்பாக்கம்லேருந்து டுவர்ட்ஸ் போரூர் வரைக்கும் ரொம்பவே வந்து பயங்கர க்ரௌடாக பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு ரோடு. எல்லா டைம்லையுமே பயங்கர பிஸியாக இருக்கும். இந்த ரோட்டில் எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது. இங்கே தான் வந்துட்டு நான் ஸ்கூல் படித்தேன். இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய ஆவிச்சே செகண்டரி ஸ்கூல், இந்த ஸ்கூலில் தான் வந்து நான் என்னோடய ஸ்கூலிங். இந்த வீடியோ நம்ம எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து எடுத்தோம். ஸோ தீபாவளிக்கு அடுத்த நாள் வந்து சோலார் எக்லிப்ஸ் அண்ட் சென்னையோட க்ரௌட் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்ததுனால ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது ரோடு எல்லாமே. மற்ற டைம்லலாம் இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் ஆகும் போகிறதுக்கு, பயங்கர டிராஃபிக் இருக்கும். இந்த ரோடு வந்து மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் நடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய சின்னதாகிட்டாங்க. இந்த ரோடில் வந்து நம்ம விஜயராகபுரம் கேகே நகர் ரூட் வழியாக பிஎஸ்சி வந்து கனெக்ட் பண்ணுவோம். இங்கே டேர்ன் பண்ண இந்த ரோட்டில் இருந்து கேகே நகர், அதாவது உதயம் தியேட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டில் ஃபுல்லாகவே மேக்ஸிமம் வந்து மரம் இருக்கும். 2 பக்கமும் மரம் இருக்கிறதுனால நீங்கள் வெயிலில் ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு வந்துட்டு வெயிலே தெரியாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக போக முடியும். அண்ட் இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. இந்த ஏரியாவோட ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, ஒரு 1 hour கண்டினியூஸாக சென்னையில் மழை பெஞ்சதுன்னா உடனே இந்த ரோட் ஃபுல்லாக பிளாக்ஸ் ஆகிடும். நிறைய தண்ணி, வாட்டர் பிளாக்கேஜ் இருக்கும். ஸோ ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் மழை பெய்கிற டைமில் மட்டும். மற்றபடி இந்த ரோடு வந்து ரொம்பவே சூப்பரான ரோடு, ரொம்ப ப்ராடாக நல்லா இருக்கக்கூடிய ரோடுன்னு சொல்லலாம்.
இப்போ நம்ம டர்ன் பண்ணியிருக்கிறது கேகே நகரில் இருக்கக்கூடிய சிவன் பார்க். அந்த ஏரியா லைட்டில் தெரியறது தான் சிவன் பார்க்கு. ஒரு பெரிய சூப்பரான பார்க்குன்னு சொல்லலாம். பொங்கல் டைம்லலாம் இங்கே வந்து ஒரு செலிப்ரேஷன் திருவிழா மாதிரி பண்ணுவாங்க. கிராமத்துக்குள்ளே போன மாதிரியான ஒரு எஃபெக்டில் பயங்கரமாக ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் கேகே நகர் மெயின் ரோடு. இந்த ரோட்லேருந்து நம்ம அசோக் நகர் வரைக்கும் இந்த ரோடை யூஸ் பண்ணுவோம். நம்ம உதயம் தேட்டர் வரைக்கும் ரீச் ஆகிட்டோம் மக்களே. ஸோ இங்கேருந்து வந்து நம்ம ரைட் எடுத்துருவோம். ரைட் எடுத்துகிட்டு டுவர்ட்ஸ் கிண்டி நம்ம போய் ஆகணும். நமக்கு ரைட்டில் இருக்கிறது தான் உதயம் தியேட்டர். ஸோ இங்கே சின்னதாக ஒரு யூடர்ன் போட்டுட்டு நம்ம வந்து காசி தேட்ரு அந்த ரூட் வழியாக கிண்டிக்கு போக போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுலாம் ஒரு டிராஃபிக்கே கிடையாது. யூஸ்வலி இந்த இடத்துல வந்துட்டு நான் இந்த இடத்த மட்டும் க்ராஸ் பண்ணுறதுக்கு, அதாவது உதயம் தியேட்டர்லேருந்து இந்த காசி தியேட்டரை க்ராஸ் பண்ணிவிட்டு ஒலிம்பியா பிரிட்ஜ் போகிறதுக்கு மட்டும் எனக்கு செப்பரேட்டாக 20 மினிட்ஸ் ஆகும். பட் இன்றைக்கி நான் அது ஒரு 5 மினிட்ஸில் க்ராஸ் பண்ணியிருக்கேன். ரைட்டில் தெரியறது தான் மக்களே காசி தியேட்ரு. சென்னையோடைய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஓல்டஸ்ட் தியேட்டர்னு சொல்லலாம். ரொம்ப கிளாசிக்கான சினிமா பார்க்கணுன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம். லோக்கல் க்ரௌட் கூட நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தியேட்டரை ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் இப்போ நம்ம போயிட்டு இருக்குது காசி தியேட்டர் பிரேக். Twenty 2015 ஃப்ளட்டு வந்தப்போ ரொம்ப மோசமாக அஃபெக்ட் ஆன சென்னையோட ஏரியாஸில் இதுவும் ஒரு ஏரியான்னு சொல்லலாம். இங்கெல்லாம் வந்து ஒரு சில இடங்களில் ஃபஸ்ட் ஃப்ளோர் வரைக்குமே வந்து பில்டிங்ஸ் மூழ்கி இருந்துச்சுன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போ நம்ம அம்பாள் நகர் வழியாக டுவர்ட்ஸ் ஒலிம்பியா போய்கிட்டு இருக்கோம். இந்த ரோடோட ஸ்பெஷல் என்னென்னு ஒன்று சொல்லணும்னா, நம்மளுடைய இந்த ரோட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஓவர் பிரிட்ஜில் வந்து மெட்ரோ ட்ரெயின் போயிட்டுருக்கோம். ஸோ மழை பெய்யும்போது மழையிலேருந்து ஒதுங்கிறதுக்கும், வெயில் அடிக்கும்போது வெயிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் வந்துட்டு இந்த பிரிட்ஜுக்கு கீழே போனோம்னா கண்டிப்பாக எஸ்கேப் ஆகிடலாம். 2 வீலரில் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெட்ரோ ட்ரெயினுடைய பாலம் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. பிரிட்ஜ் மேலே ஏறணுன்னா நமக்கு வந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட் போகலாம். நம்ம போக வேண்டியது பெருங்குடின்றதுனால பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட் எடுக்கிறோம். This is also known as Kattipara Junction. ஸோ இந்த வழியிலேருந்து நம்ம டுவர்ட்ஸ் வந்து லிட்டில் மவுண்ட் போக போகிறோம். ஸோ
சென்னையோடைய சென்டர் ஆஃப் தி சிட்டின்னு சொல்லலாம். அந்த ஏரியாவில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த ஏரியா பேர் வந்து கிண்டி. ஒரு ஏரியாவுக்கு பேர் லிட்டில் மவுண்ட். ஏரியாவில் சண்டேல வந்தீங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருக்கும். இங்கே பக்கத்தில் வந்து லிட்டில் மவுண்ட் சர்ச் இருக்கு. இப்படி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறது வந்து ராஜ் பவன், கவர்னர் மாளிகை. இந்த ரோடு வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ரோடு. ரைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய மரம் இருக்கும், லெஃப்ட்லேயும் நிறைய மரம் இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி இருக்க ரோடு இது. காந்தி மண்டபம் இங்கே தான் இருக்குது. சில்ட்ரன்ஸ் பார்க் இங்கே தான் இருக்குது. ரோட்டில் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு ஓவர் பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜில் ஏறிட்டு நம்ம மத்திய கைலாஷ்லேருந்து ரைட் எடுத்து OMR கேட்ச் பண்ணுவோம். மக்களே, நம்மளுடைய OMR சென்னைக்கு பல கனவுகளோடு வரக்கூடிய பலருக்கு ஒரே ஹோப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம். சென்னையோடைய மோஸ்ட் ஆஃப் தி 80% ஆஃப் தி ஐடி கம்பெனிஸ் வந்து இந்த ரோடில் தான் இருக்குது. ஸோ அந்த ரோடு வந்து ஒரு லென்த்தியான ரோடு. ஓல்டு மகாபலிபுரம் ரோடுன்றது தான் OMRனு சொல்கிறோம். இது சென்னையோடைய பல ஏரியாக்களை வந்து கனெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஒன்ஸ் அப்பான டைம் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட் ஆஃப் சென்னைன்னு சொல்லலாம். பட் இப்போ வந்து இதுதான் சென்னையாக இருக்குது. எங்கள் ஸ்கீலில் நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி செஸ் போர்ட்டோட பெயிண்டிங் பார்த்துக்க முடியும். சென்னையில் செஸ் ஒலிம்பியாட் நடக்கும்போது பண்ண பெயிண்டிங்ஸ் இது எல்லாமே இன்னும் அப்படியே தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது லெஃப்டில் இந்திரா நகர் ரயில்வே ஸ்டேஷன். நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க இந்த பெயிண்டிங்ஸை. இதுதான் டைடல் சிக்னல். இந்த சிக்னலில் மட்டும் டெய்லி நான் ஒரு 10 மினிட்ஸ் செப்பரேட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவேன். செம்ம வெயிலில் மண்டை காஞ்சிடும் இங்கேருந்து போகிறதுக்குள்ள.
ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது ஹாலிடே இன் ஹோட்டல். சூப்பராக இருக்கும். வெளியேருந்து பார்க்குறது வந்து ஒரு கப்பல் மாதிரியான ஷேப்பில் வந்து இந்த பில்டிங் வந்து கட்டியிருப்பாங்க. இதில் சீக்கிரமே ஸ்டே பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு vlog போட்டுடலாம். எத்தனை பேருக்கு அந்த vlog வேணும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இந்த சிக்னல்லேருந்து நம்ம ஓஎம்ஆர்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு ரைட் எடுத்துகிட்டு போகிறோம். ரொம்ப நேரமாக டிராஃபிக்கில் நின்று வந்துட்டு வண்டியை கொஞ்சம் ஃப்ரீயாக ஓட்டணும்னா இந்த ரோடு வந்ததுக்கப்புறம் தான் மக்களே ஓட்ட முடியும். இந்த ரோடு மட்டும் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் நம்ம வர ரூட்லேயே. ஸோ 100 feet ரோடு, கரமணி 100 feet ரோடு. இதுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்துகிட்டு எம்ஜிஆர் ரோடு வழியாக அகெயின் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த எம்ஜிஆர் ரோடு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்துட்டு ஒரு 2 kilometers லென்த் இருக்கும். 2 kilometers அப்புறம் அகெயின் இது வந்து ஆகும். பட் நம்ம ஓயம்பா வரைக்கும் மறுபடியும் போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடியே என்னுடைய ஆஃபீஸ் பில்டிங் வந்துடும். இதே வழியில் டெய்லி காலையில் போகும்போது கொஞ்சம் காண்டாகவும், ஈவினிங்கில் வரும்போது ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். இந்த ஸ்லாட்டில் தான் நான் யூஸ்வலாக வண்டி விடுவேன். புல்லட்டை ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த இடம் மட்டும்தான். ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் திஸ் பிளேஸ். Thank you for traveling with me. Let's meet you in another new vlog. Until then, bye bye from your digital vacation partner, Abdul from Jaho Diaries.